0. சரி இப்போ ஓகே நீங்கள் பி அண்ட் சி அண்ட் ஆல்சோ 0 போட்டு பண்ண போகிறீங்க சரிங்களா. ஸோ இது ஃபேக்டர் தியரம் யூசிங் ஃபேக்டர் தியரம் போட்டோம்னா அந்த மெத்தடில் போடுங்க. யூசிங் ஃபேக்டர் தியரம் ப்ரீவியஸ் எக்ஸ் இது வந்து நம்ம டைரெக்டாக போட்டோம். இது வந்து யூசிங் ஃபேக்டர் தியரம் போட்டால் நம்ம இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இது எப்படி எடுக்க Okay, போகிற sir. ஃபேக்டர்னா ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வச்சு பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான். 3 வேல்யூ இருக்குது. அப்போ என்னது a ஈக்குவல் 0, b ஈக்குவல் 0, B c equal ஈக்குவல் to 0, C equal to 0. இப்போ a ஈக்குவல் 0ன்னு போடும்போது என்ன நடக்குது அப்படின்னு நீ சொல்லிட்டீங்க. a ஈக்குவல் 0 என்ன கிடைக்குது? b plus c B plus minus C minus B, அஹ், B minus C, B, அஹ், C minus B, அஹ், c C, B. b. அப்போ இதிலிருந்து தெரிஞ்சிச்சு உங்களுக்கு c1 ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு c2 c2 ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு c3. C3. அதனால இந்த டெல்டா மேட்ரிக்ஸ் வச்சுங்க டிட்டர்மின அப்போ டெல்டா ஈக்குவல் டு 0 சரிங்களா. இது Okay, ஃபர்ஸ்ட் sir. கேஸ். இது செகண்ட் கேஸ் அடுத்து பார்க்க போறீங்க. b ஈக்குவல் டு 0 இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்ட்டுங்களா. அப்போ b Yes, ஈக்குவல் டு sir. 0 போகும்போது என்னாச்சு அந்த டெல்டாங்கிற மேட்ரிக்ஸ் செக் பண்ணுங்க. அதே ஐடென்டிக்கல் ஈக்குவல் வரும் பாருங்க. b ஈக்குவல் டு 0 போடுறது c மைனஸ் c b ஈக்குவல் டு 0 போடுறீங்களா. a minus c, c plus a, c minus a. அப்போ இங்கே நடக்கும் a minus a plus a. அப்போ எது ஐடென்டிக்கல் ஈக்குவல் வருது? c1 c3 ஐடென்டிக்கல் ஈக்குவல். C3. அப்போ ஐடென்டிக்கல் ஈக்குவல்னா பை த ப்ராப்பர்ட்டிஸ் Delta is equal to 0. ஸோ இதே ஐடியா தான் நம்ம வந்து c ஈக்குவல் 0 போடும்போது கிடைக்கும். அப்போ சொல்லுங்க c Yes, ஈக்குவல் sir. 0 போட்டால் என்ன கிடைக்குது? Delta is equal to 0. அது எப்படி சொல்லுங்க டேரக்டா டெல்டா ஈக்குவல் என்ன எதுல எந்த ஈக்குவல் சொல்லணும் அந்த காலம் வந்து b b A, minus b இங்க நடக்குது yes, sir. a A, a minus A minus A, a minus b A minus B, B minus A plus B. அப்ப என்னாச்சு இது எது ஐடென்டிக்கல் ஈக்குவல் c1 C1 is equal to C2. ஐடென்டிக்கல் ஈக்குவல் சொல்லிடுவோம். மூணு கோடு போடுவோம். Identity. Yes, sir. அப்ப டெல்டா ஈக்குவல் என்னாச்சு 0 ஆயிடுச்சு. அப்ப 0. இதுல ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு டெல்டாவோட வேல்யூ மல்டிபிள் ஆஃப் abc தெரிஞ்சிச்சு கரெக்ட்டுங்களா. டெல்டா Yes, sir. அது சொல்லுங்க டெல்டாவோட வேல்யூ என்ன எழுதிக்கிறீங்களா சொல்லுங்க புக்கை பார்த்து சொல்ல முடியும் என்னது B plus C, b plus c A minus C, ஆ A minus B, ஆ B minus C, ஆ C plus A, ஆ B minus A, ஆ C minus B, ஆ C minus A, ரெண்டு டைம் c மைனஸ் a வா C minus B, C minus A, c minus b c minus a C minus A plus B a plus b equal to 8 ABC. 8 சொல்ல முடியாதுடா. நம்ம இப்போதைக்கு கண்டுபிடிச்சது வந்து k. அதை நம்ம ப்ரூவ் பண்ண வேணும். அப்போ k இன்ட்டு ஏபிசின்னு ABC. எதனால ஏபிசி வந்தது? ஃபேக்டர் தியரம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு டிட்டர்மெண்ட் வந்து இது 3 கேஸ்ல வந்து 0 ஆயிடுச்சு. அதனால இது வந்துச்சு கம்பல்சரி தெரிஞ்சிட்டோம். இந்த கே ஏன் வருது? இது ஃபேக்டர்னு தெரிஞ்சிச்சு. அதனால வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்த பின்னாடி இந்த ஏபிசி வெளியே எடுத்த பின்னாடி இங்க என்ன டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சா சப்போஸ் என்ன கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. கான்ஸ்டன்ட் வருமா வராதான் தெரியாது. சப்போஸ் கான்ஸ்டன்ட் வந்து அது 8 ப்ரூவ் பண்ண சொல்றோம். அந்த கே வந்து 8 ப்ரூவ் பண்ண சொல்றோம். அது எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா டகனு? ஓகேங்க சார். சரி இப்போ வந்து எப்பயுமே வந்து நம்ம டயகனல் செக் பண்ண போறோம். இந்த டயகனல் என்ன டிகிரி என்ன டயகனலோட டிகிரி இங்க பாருங்க. இங்க b plus c இருக்குது. இங்க c plus a இருக்குது. இங்க a plus b இருக்குது. அப்ப அதோட டிகிரி என்னவா இருக்க போகுது? நல்லா பாத்துங்க. The degree of degree check பண்ணணும் very important. Okay, the degree of delta in LHS side. LHS side ஓட டிகிரி என்னடா கண்ணு? சொல்லுங்க. டிகிரி ஆஃப் d ன்னு வெச்சுக்கிறேன். டிகிரி ஆஃப் d ன்னு வெச்சுக்கிறேன். b plus c into c plus a into a plus b. அப்படியே மீனிங் என்ன? கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை பாருங்க. கோஎஃபிஷியன்ட் வந்து 1 1 1 தான் இருக்குது. அப்போ டிகிரி செக் பண்ணுங்க. டிகிரி பார்த்தீங்கன்னா இது 1 1 plus 1 2 2 plus 1 3. அப்போ எல்ஹெச்எஸ் ஓட டிகிரி என்னது?
டிகிரி ஆஃப் 3. எல்ஹெச்எஸ். டிகிரி ஆஃப் எல்ஹெச்எஸ் வந்து 3. அதே டிகிரி ஆஃப் ஆர்ஹெச்எஸ் டைரக்டா தெரிஞ்சிச்சு. டிகிரி ஆஃப் ஆர்ஹெச்எஸ் என்னது 3 தெரிஞ்சிச்சு. 1. 3 டா ஏபிசி 1 into 1 Yes, plus sir. 1 Yes, plus sir. 1 3. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் தெரியுதா? Yes, sir. அப்ப 3 ஈக்குவல் ஆச்சு. அப்ப டிகிரி பிரச்சனை கிடையாது. ஏபிசிங்கிறது மேக்ஸிமம் கரெக்டா தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்னன்னா கேவோட வேல்யூ வேணும். கேவோட வேல்யூ வேணுங்கும் போது நாம ஏ பி சி ஏதோ ஒரு வேல்யூ சப்மிட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஏபிசி ஏதோ ஒரு வேல்யூவை டெல்டால சப்மிட் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஐடியா. அவன் கண்டிஷன் கொடுக்கல. ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி இஸ் நாட் ஈக்குவல் டு இந்த 3 கண்டிஷன் கொடுத்திருந்தாலும் நம்ம வெவ்வேறு வேல்யூ எடுக்கணும். அவன் இந்த கண்டிஷன் கொடுக்காதனால நான் என்ன எடுக்க போறேன்னா, கொடுத்திருந்தாலும் கண்டிப்பா ஈக்குவல் எடுக்கக்கூடாது. கொடுக்கல. அதனால நான் என்ன எடுக்க போறேன்னா 3 ஈக்குவல்ங்கிற வேல்யூ எடுத்துக்கிறேன். நீ வேற வேல்யூ கூட வச்சு போடலாம். என்ன சொன்னேன்? வேற வேல்யூ கூட வச்சு போடலாம். இங்க ஏன்னா இந்த கண்டிஷன் கொடுக்கல. கொடுக்காதனால நான் வந்து எடுத்துக்கிட்டேன் 3 ஈக்குவல்னு. சப்போஸ் ஏன்னா நாம தான் வேல்யூ எடுக்க போறோம். அப்ப லெட் அஸ் டேக். Yes, sir. அப்ப அந்த டெல்டால என்ன நடக்கும் பாருங்க. டெல்டா ஈக்குவல் ஜஸ்ட் டெல்டா மட்டும் கண்டுபிடிங்க. என்ன நடக்கும் சொல்லுங்க. 3 ஈக்குவல் பண்ணுங்க. 1 plus 1. 2. 0. 1 minus 1 0. 0. 1 minus 1 0. 0 2. 2 0 0 0 2. அப்ப இதுக்கு பேர் என்னது? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். Scalar ஸ்கேலார் matrix. மேட்ரிக்ஸ் என்னது? டயகனல் வேல்யூ. Diagonals are equal. ஓகே. இல்ல டிட்டர்மினன்ட் வந்து நம்ம 2 கியூப் ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தோம்ல. டைரக்ட்டா Yes, நீங்க வந்து sir. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க வேண்டாம். அந்த டயகனல் மட்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப டயகனல் 3 டைம் வந்து 2 2 வருது. அதனால 2 கியூப் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அவ்வளவுதான் கண்ணு. அப்ப இதுதான் நம்மளோட k ஓட வேல்யூ. therefore k equal to 8. இதுதான் நம்மளோட k ஓட வேல்யூ. அப்ப என்னாச்சு? டெல்டா ஈக்குவல் டு டெல்டா ஈக்குவல் என்னது? 8 into 8 ABC. ஸ்டெப் 2. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதுதான் ஃபேக்டர் இதோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? என்ன வருதுன்னு பார்க்குறோம். ரெண்டாவது என்ன பண்றோம்? அதுல இருந்து அடுத்தது